ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பிலிருந்து 5வது வீடியோ பார்க்க போகிறோம். ஐயன் காளி அவர்களுடைய சங்கம் என்ன சங்கம்னு பார்த்தீங்கன்னா, சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கியிருப்பார். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறது. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயன் காளி அவர்கள் ஊக்கம் பெற்றவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அலிகார் இயக்கம் யார் உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமது கான் என்பவர் உருவாக்கியிருப்பார். அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்திருக்கார் இவர். அறிவியல் நூல்களை பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமது கான் என்பவர். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பார். தியோபந்த் பள்ளி என்பது பார்த்தீங்கன்னா 1885 உருவாக்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கப்பட்டதை வரவேற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்றது எந்த பள்ளி அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. எந்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா, தியோபந்த் பள்ளி 1885 வரவேற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜ்னுமாய் மஸ்தானியஸ்தன் சபா என்ற சபா பார்த்தீங்கன்னா யார் உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் உருவாக்கியிருப்பார். 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் பார்த்தீங்கன்னா ரஜ்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா என்ற சபை உருவாக்கியிருப்பார். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரஜ்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா என்ற சபாவினுடைய பொருள் என்னன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகள் ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றி எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டே இருக்காங்க. ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டே இருக்காங்க. வள்ளலார் பார்த்தீங்கன்னா 1823 1876 வரை வாழ்ந்திருப்பார். சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதுர் என்னும் கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகளுடைய இன்னொரு பெயரையே பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படிங்கிறது. இவர் சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை முன்வைத்திருப்பார். இது வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாம் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இது யார் சொல்லிய கருத்து அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருப்பார், அல்லது வள்ளலார் கூறியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கியிருப்பார். அதே போல் 1867 சத்திய தர்மசாலை வடலூரில் நிறுவியிருப்பார். அதாவது பசி பட்னி இருக்கிறவங்க இவருடைய டைமில் நிறைய பசி பட்னியால் இருக்கிற மக்களை பார்த்துருப்பாரு. அதனால் யார் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. இவருடைய